ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். பொங்கல் சீசன் வந்தாச்சு. வீட்லேயே கலர் பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக 5 ரூபாய் இந்த மாதிரி விற்கிற சாதா கலர் பவுடரை வாங்கிட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா அரை பேக்கெட் நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் கொட்டிடுறோம். கொட்டினதுக்கப்புறமா இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நான் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதை ஒரு கைப்பிடி போட்டாச்சு. அடுத்து இன்னொரு கைப்பிடியும் நான் இதில் போட்டுடுறேன். இந்த மாதிரி 3 கைப்பிடி போட்டாலே கடையில் 10 ரூபாய் விற்கிற அந்த கலர் பேக்கெட் சைஸ்க்கு, அதாவது அந்த குவான்டிட்டிக்கு நமக்கு கிடச்சிடும். இப்போ மிக்ஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா அந்த கலர் நமக்கு அப்படி டார்க்காகவே இருக்கும், கொஞ்சம் கூட குறையவே குறையாது. இதுவே நீங்கள் அரிசி மாவுலேயோ இல்லை கோல மாவுலேயோ கலந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகிடும். ஆனால் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டால் நம்மளோட கலர் கொஞ்சம் கூட மாறவே மாறாது. நம்ம கலர் இப்போ ரெடி. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா டாட்டா சால்ட். அது என்ன சால்ட்டில் நீங்கள் பிராண்டோடு சொல்கிறீங்க அப்படின்னா, டாட்டா சால்ட் விலை பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் ப்ளஸ் இது கொஞ்சம் உதிரியாக நமக்கு இருக்கும். அதனால் கோலம் போடும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். நார்மல் சால்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்த்து போயிடும். அப்படி நீர்த்து போச்சுன்னா கோலம் போடும்போதே உங்கள் கையில் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அது தண்ணி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கல்லுப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கலரையும் நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா கலர் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கலரை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கல்லுப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதோ பூக்கோலம் போட்ட மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபைன் டியூனாக இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் டாட்டா சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 1 kg டாட்டா சால்ட் 20 ருபீஸ். அதில் நம்ம 1/2 kg தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10 ருபீஸ் கணக்கு வச்சுக்கோங்க ஞாபகமாக. 10 ரூபா. இதில் கலரில் பிங்க் கலர் 5 ரூபா, இந்த பீகாக் க்ரீன் கலர் 5 ரூபா. ஆனால் இதில் நம்ம பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் 1/2 பேக்கெட்டும் அந்த பீகாக் க்ரீனில் 1/2 பேக்கெட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலி பார்த்திங்கன்னா நமக்கு 2 ரூபா சேர்த்தா 5 ரூபா. ஸோ டோட்டலி இந்த கலர் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு 15 ரூபா தான் செலவாயிருக்கு. ஆனால் இதை கடையில் பார்த்திங்கன்னா இப்போ பிங்க் கலரில் 2 பேக்கெட்டாக நமக்கு கொடுப்பாங்க. ஒரு பேக்கெட் 10 ரூபா. அப்போ பிங்க் கலர் 20 ரூபா, அதே மாதிரி பீகாக் க்ரீனும் 20 ரூபா. ஸோ 20 + 20 40 ருபீஸ். ஸோ 40 ருபீஸ் செலவு பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 15 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் இவ்வளோ கலர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 ரூபாய் இருந்தாலே போதும். இப்போது பொங்கல்னாலே நம்ம 3 நாள் கோலம் போடுவோம். அப்படி 3 நாள் போடும் பொழுது மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு கரும்புக்கு தேவையான வைலட் கலர், க்ரீன் கலர், மஞ்சள் கொத்துக்கு தேவையான மஞ்சள் கலர். மஞ்சள் கூட நம்ம மஞ்சள் பவுடர் இதில் மிக்ஸ் பண்ணி கூட அழகாக போட்டுடலாம். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு 3 நாள் கோலத்துக்கு கலரே 100 ரூபாய்க்குள்ளே தான் செலவே ஆகும். 100 ரூபாவே ஜாஸ்தி. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சூப்பராக கல்லுப்பு இல்லைனா டாட்டா சால்ட் யூஸ் பண்ணி போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கிற இந்த காலத்தில் நம்ம சோடியம் குளோரைடுன்னு சொல்லப்படுற இந்த உப்பை வாசலில் போடும் பொழுது கண்டிப்பாக அந்த காற்றுல இருக்கிற கிருமிகள் சாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்போவுமே கோலம் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் நம்ம போடுவோம், வெள்ளை கோல மாவோட சேர்த்து போடுவோம் இல்லையா? அது எதுக்குன்னா எறும்புகள் சாப்பிட. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கலர் போடுறதுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மஞ்சள் குங்குமமாக யூஸ் பண்ணுறோம், இல்லை சிந்தட்டிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த சிந்தட்டிக் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உப்பு கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாசலில் இருக்கிற கிருமிகளை கூட நீங்கள் ஒழிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இந்த பொங்கலில் உங்களுக்கு அமையும். அதனால் அதையும் மனசில் வச்சுட்டு உப்பில் கோலம் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்கான விடையை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னும் 3 டிஃப்ரெண்ட்டான கலர் மிக்சிங் டெக்னிக் அண்ட் டிப்ஸ் மெத்தடோட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கோட காத்துட்ருக்கு. செலவை குறைக்க மறக்காமல் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போவே கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த கலரை நீங்கள் மார்னிங் கோலம் போடுவீங்க இல்லையா, அப்போவே இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடனே ப்ரிப்பேர் பண்ணலாம், டைமே ஆகாது. மண் அதெல்லாம் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் அதை போட்டு காய வச்சு எடுக்கணும். இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் காலையில் போடுற கோலத்துக்கு நைட் இந்த கலரை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் காலையில் சூப்பராக இருக்கும். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மார்னிங்கே உடனுக்குடனே என்னென்ன கலர் தேவையோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கலரையும் பத்திரமா எடுத்து வச்சிடலாம். இதனால் ஒவ்வொரு பொங்கலுக்கும் நீங்கள் கலரை ஸ்டாக் வச்சுட்டு அது கெட்டு போய் கலர் ஃபேட் ஆகிற அந்த சான்ஸே இல்லாமல் தேவைக்கு உண்டான கலரை மட்டும் உபயோகப்படுத்திட்டு மீதி இருக்கிற அந்த ரா கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்டேப்லரில் பின் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.